கிரேட் A, B, C முட்டை விலை 3 சென்ட் குறைப்பு. பிரதமர் அறிவிப்பு. மானியங்கள் அகற்றப்படவில்லை, மேலும் ஆக்ககரமாக நிர்வகிக்கப்படுகின்றன கூறுகிறார் பிரதமர். இந்தியாவில் வெப்பம் காரணமாக ஏரியில் படுத்திருந்த நபர் இறந்துவிட்டதாக எண்ணி வெளியே இழுத்து வரச் சென்ற போலீசார் அதிர்ச்சி. முதலீட்டு மோசடி, ஜோஹரில் 22 லட்சம் ரிங்கிட்டை இழந்த முதியவர். மத்திய சீனாவில் குளிரூட்டப்பட்ட ட்ரக்கில் கடத்திச் செல்லப்பட்ட 8 பேர் மூச்சு திணறி மரணம். இலக்கிடப்பட்ட மானிய திட்டம் வாயிலாக கிடைக்கும் பலன்களை மக்களுக்கு திரும்ப தரும் முயற்சியாக நாடு முழுவதும் கிரேட் A, B மற்றும் C முட்டைகளின் சில்லறை விலையை ஒரு முட்டைக்கு 3 சென்ட்கள் குறைக்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. அதன் மூலம் கிரேட் A முட்டை 42 சென்னுக்கும், கிரேட் B முட்டை 40 சென்னுக்கும், கிரேட் C முட்டை 38 சென்னுக்கும் விற்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இந்த விலை குறைப்பு இன்று தொடங்கி அமலுக்கு வருகிறது. மக்களின் உணவு தேவைக்கு ஏற்ப ஒரு கோழி முட்டைக்கு 10 சென்ட் மானியம் வழங்க அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையை ஒதுக்குகிறது. மாறாக கடந்த ஆண்டு நெடியிலும் கோழி முட்டைக்காக ஒதுக்கப்பட்ட அரசாங்க உதவித்தொகை 927 மில்லியன் ரிங்கிட் ஆகும். இவ்வேளையில் சபா சரவாக் மாநிலங்களிலும் லபுவானிலும் கோழி முட்டை விலை பகுதி மற்றும் மண்டலம் வாரியாக ஒருங்கிணைக்கப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார். சிலர் கூறுவது போல் அரசாங்கம் மானியங்களை அகற்றவில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். மாறாக உதவித்தொகை மேலாண்மை மேலும் ஆக்ககரமாக இருப்பதை உறுதி செய்யும் அந்நடவடிக்கையிலேயே அரசாங்கம் இறங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். அரசாங்க மானியங்கள் இலக்கு வைக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேருவதே முக்கியம் என அவர் குறிப்பிட்டார். தீபகற்பத்தில் டீசல் மானியங்களுக்காக மட்டும் அரசாங்கம் இன்னமும் 7 பில்லியன் ரிங்கிட் நிதி சுமையை சுமக்கிறது. ஆகவே உதவித்தொகை அகற்றப்பட்டு விட்டதாக கூறுவது சரியில்லை என பிரதமர் விளக்கினார். உதவித்தொகை விரயம் இனியும் தொடரக்கூடாது. அதே சமயம் இலக்கு வைக்கப்பட்ட மானிய முறையின் கீழ் மிச்சமாகும் பணம் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கே மீண்டும் போய் சேர வேண்டும் என்பதே மடானி அரசின் கொள்கை என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. KLIA கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ள ஓட்டோ கெட்கள் எனப்படும் தானியங்கி நுழைவாயில்களை பயன்படுத்த 63 நாடுகளைச் சேர்ந்த வருகையாளர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ள நடவடிக்கையை தேசிய குடிநுழைவுத்துறை தற்காத்து பேசியிருக்கிறது. நாட்டிற்கு வருகை புரியும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை பன்மடங்காக அதிகரித்துள்ளதால் விமான நிலையத்தில் நெரிசலை குறைக்க அந்நடவடிக்கை அவசியம் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் ருஸ்லின் ஜுசோ தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு 30 மில்லியன் சுற்றுப்பயணிகள் நாட்டிற்கு வருகை புரிந்தனர். இவ்வாண்டு இதுவரை மட்டும் நாட்டிற்கு வருகை புரிந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை 13 மில்லியனாக பதிவாகியிருக்கிறது. அந்த அதிகரிப்பு தேசிய பாதுகாப்பில் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காமல் வருகையாளர்களுக்கு எளிமையான சேவையை வழங்க வேண்டியதன் அவசியத்தை காட்டுவதாக ருஸ்லின் கூறினார். குறிப்பாக தானியங்கி நுழைவாயில்களை வெளிநாட்டவர்களின் பயன்பாட்டுக்கு திறப்பதன் வாயிலாக 30 நிமிட காத்திருப்பு நேரத்தை 10 முதல் 15 வினாடிகளாக குறைக்க முடியும். அதனால் கோலாலம்பூர் விமான நிலையம் வந்தடையும் 85 விழுக்காட்டு வெளிநாட்டவர்கள் 25 நிமிடங்களில் தங்கள் குடிநுழைவு நடைமுறைகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறலாம் என ருஸ்லின் விளக்கினார். முன்னதாக ஓட்டோ கேட்களை வெளிநாட்டவர்களுக்கு திறந்த குடிநுழைவுத்துறையின் செயல் குறித்து எக்ஸ் சமூக ஊடக பயனர் ஒருவர் வெளியிட்டுள்ள கண்டனம் தொடர்பில் ருஸ்லின் இவ்வாறு கருத்துரைத்தார். ஓட்டோ கேட்கள் வெளிநாட்டவர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது மலேசியர்களின் சிறப்பு சலுகையை நிராகரிக்கும் செயல் எனவும் அந்த ஓட்டோ கேட்களை பயன்படுத்த தெரியாமல் தவித்த அந்நிய சுற்றுப்பயணிகளுக்கு அங்கு பணியில் இருந்த குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் உதவவில்லை எனவும் அந்த பதிவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சிலாங்கூர் கல்லான் தொலோகாடோங் வழியாக நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற முற்பட்ட 7 அந்நிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னிரவு மணி 1 வாக்கில் 29 வயதிற்கும் 51 வயதிற்கும் இடைப்பட்ட அவர்களில் 5 ஆண்கள் 2 பெண்கள் என கைது செய்யப்பட்டனர். கோலாலாங்காட் போலீஸ் தலைவர் சூப்ரிண்டன்டன்ட் அஹ்மத் ரிட்வான் முகமது நோசாலே அதனை உறுதிப்படுத்தினார். சந்தேகிக்கும் வகையில் காணப்பட்ட அவர்கள் அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது பயண ஆவணம் எதையும் கொண்டிருக்கவில்லை என்பது தெரிய வந்ததாக ரிட்வான் தெரிவித்தார். கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முயன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே மேல் விசாரணைக்காக அவர்கள் பந்திங் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் விசாரிக்க ஏதுவாக அவர்கள் 14 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதையும் ரிட்வான் உறுதிப்படுத்தினார். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஜோஹர் பாருவில் 75 வயது உள்நாட்டு முதியவர் ஒருவர் முதலீட்டு மோசடியை நம்பி 22,76,000 ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார். அச்சம்பவம் தொடர்பில் அம்முதியவர் போலீஸ் புகார் ஒன்றை செய்துள்ளதை ஜோஹர் போலீஸ் தலைவர் எம். குமார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி செயலி வாயிலாக பங்குகளில் முதலீடு செய்ய அம்முதியவருக்கு வாட்ஸ்அப் விளம்பரம் செய்தி வந்திருக்கிறது. குறுகிய காலத்தில் எளிதாக முதலீடு செய்வதோடு அதிக லாபத்தை ஈட்டும் வழிமுறைகள் குறித்து அந்த செய்தி வாயிலாக பகிரப்பட்டிருக்கிறது. அதிக லாபத்தால் கவரப்பட்ட முதியவர் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்ததைப் போல செயலியை பதிவிறக்கம் செய்ததோடு கணக்கிற்கும் பதிந்து கொண்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இவ்வாண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களில் அவர் அந்த செயலியில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக வாட்ஸ்அப் விளம்பரம் மூலம் அறிமுகமான நபர் கேட்டுக் கொண்டதைப் போல சில வங்கி கணக்குகளுக்கு அவர் 22,76,000 ரிங்கிட் பணமாற்றம் செய்துள்ளார். அதன் வாயிலாக அவருக்கு 1,29,00,000 ரிங்கிட் லாபம் கிடைத்துள்ளது அவர் பதிவிறக்கம் செய்த செயலி காட்டியிருக்கிறது. அந்த தொகையை மீட்க வேண்டுமானால் கூடுதலாக 16 லட்சம் ரிங்கிட் செலுத்த வேண்டும் என அந்நபர் பணித்ததால் சந்தேகம் எழவே முதியவர் போலீஸ் புகார் செய்ததாக குமார் கூறினார். குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படும் வேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஓராண்டுக்கு குறையாத 10 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை, பிரம்படிகள் மற்றும் அபராதம் ஆகியவை விதிக்கப்படலாம். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள ரோச்செஸ்டர் ஹில்ஸ் சிறுவர் நீர் கேளிக்கை பூங்காவில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 குழந்தைகள் உட்பட 9 பேர் காயமடைந்தனர். அதிலும் தலையில் சூடுபட்ட 8 வயது சிறுவனது நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. கோடை வெயில் தாக்கத்தை தணிப்பதற்காக சனிக்கிழமையன்று குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அந்த பூங்காவில் குவிந்திருந்த போது அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. துப்பாக்கியால் சுட்டவன் அங்கிருந்து தப்பியோடி அப்பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கிக் கொண்டான். எனினும் அவன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போலீசுக்கு அங்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவன் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். ரோச்செஸ்டர் ஹில்ஸ் பூங்காவுக்கும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவனுக்கும் தொடர்பேதும் இல்லை என்பதால் தாக்குதலுக்கான காரணத்தை துப்பறிவதில் போலீசார் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். மத்திய சீனாவின் ஹெனன் மாநிலத்தில் குளிரூட்டப்பட்ட ட்ரக் வாகனத்தினுள் மூச்சு திணறி 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்கள் இன்னொரு நகருக்கு சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு செல்லப்படுவதற்காக அவ்வாகனத்தில் ஏற்றப்பட்டவர்கள் என தொடக்கக்கட்ட விசாரணை தெரிவிக்கிறது. அவர்கள் திடீரென பேச்சு மூச்சின்றி கிடந்ததைக் கண்டு ட்ரக் ஓட்டுநர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார். எனினும் அனைவரும் உயிரிழந்து விட்டதை மருத்துவ குழு பின்னர் உறுதிப்படுத்தியது. இதையடுத்து ட்ரக் ஓட்டுநரும் அக்கடத்தலுக்கு பொறுப்பானவர்கள் என நம்ப அடையாளம் கூறப்படாத மேலும் சிலரும் விசாரணைக்காக கைதாகியுள்ளனர். உயிரிழந்த 8 பேரும் சீன பிரஜைகளா அல்லது வெளிநாட்டினரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை.
இந்தியா தெலுங்கானா மாநிலத்தில் ஏரியில் சடலம் ஒன்று மிதப்பதை கண்ட பொதுமக்கள் அதிர்ந்து போனார்கள். அச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக அவ்விடத்திற்கு விரைந்தனர். எனினும் அங்கு சென்று பார்த்தபோதுதான் ஏரியில் மிதப்பது உண்மையில் சடலம் அல்ல, மாறாக வெப்பம் தாழாமல் நீரில் படுத்திருக்கும் மனிதன் என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. அந்நபர் சுமார் 5 மணி நேரமாக ஏரி நீரில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் நீரில் மிதந்து கொண்டிருந்த உடலை கரைக்கு இழுத்துக் கொண்டு வர முற்பட்ட போதுதான் அது சடலம் அல்ல, உயிருடன் இருக்கும் மனிதன் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதீத வெப்பம் காரணமாக உடலை குளிர்ச்சிப்படுத்த சம்பந்தப்பட்ட நபர் ஏரி நீரில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது.